நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் இளந்தாரி பிள்ளைகள்கிட்ட, யங்ஸ்டர்ஸ்ட, இவ்வளவு உங்களைய படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிக்கிறதானே, உங்களோட மனசு கிட்ட நீங்க கேளுங்க. இன்கேஸ் உங்களோட வாப்பா இன்றைக்கு மௌத்தா பேத்து நாளைக்கு மையத்தை கொண்டாந்து வச்சுட்டு, மகனே நீங்க வந்து தொழுவீங்க, நீங்க இன்றைக்கு அவுடி கார்ல போறதுக்கு காரணம் உங்களோட டேடா, நீங்க BMW போறதுக்கு காரணம் உங்களோட டேடா, இவ்வளவு பெரிய ஃபேமிலியில கல்யாணம் முடிக்கிறதுக்கு காரணம் உங்களே டேடா, இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற நிலைமைக்கு கொண்டாந்து வச்சது உங்களோட டேடா, மவுத்து நீங்க தொழுவீங்க. ஒரே ஒரு சான்ஸ் உலகத்துல கொடுக்கப்படும். உங்களோட டேடாவை அடக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால மகனுக்கு ஒரு சான்ஸ், தொலை வந்தவங்க எல்லாம் வச்சு ஜனாசா தொழுவிக்க நீங்க தொலைக்கணும். தொலைக்கணும் தானே? இந்த ஜனாசா தொழுகையில அல்லாஹ் ஒரு சான்ஸ் தாரான். வாழ்க்கையில ஒரே ஒரு டைம், லாஸ்ட் ஒரு சான்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்னது? உள்ள தக்பீரை கெட்டுவாரு, பின்ன பள்ளி நிறைய கிரௌடிக்கும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவாரு, 2வதுல ஸலவாத் ஓதுவாரு, 3வதுல வாப்பக்கா வேண்டி, யா அல்லாஹ் என் வாப்பா என்ன இந்த நிலைமைக்கு கொண்டாந்து வச்சாரு, யா அல்லாஹ் அவட பாவத்தை மன்னி என்று அந்த வாப்பா மண்ணில இருந்து மண்ணு கீழே போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? அடக்கிட்டோம், கியாமத் வரைக்கும் உங்களோட வாப்போட மொத்த பார்க்கலாம்.